நிகழ்ச்சியில் உங்களோடு KS கார்த்திக், சசிரேகா ஜெயகாந்த். வணக்கம் நேயர்களே. வாழ்த்துக்கள் நேயர்களே. சொல்லுங்க. உரிமை மேளம் அப்படியே ஆடிட்டே வந்தீங்கல்ல. அதாவது பண்பலைக்கழகத்துல நிறைய கேள்வி கேட்பாங்க, நாங்களும் பதில் சொல்லுவோம். வந்துட்டோம்ல, அப்படிதான் அவங்களும் நிக்கிறாங்க. போகலாமா போக வேண்டாமா, பதில் சொல்லலாமா சொல்ல வேண்டாம். நம்ம நேயர்கள். ஆமா, நான் கூட நீங்க கேள்வியை கேட்கலாமா கேட்க வேண்டாமா தரோம். முடிவுல நாங்க கண்டிப்பா தருவோம். நீங்க வின் பண்ணிட்டீங்கன்னா டிக்கெட் தானே தந்துறோம். சரி, இப்போ நீங்க நிறைய கேள்விகள் வச்சிருக்கீங்க. நானும் அப்படியா? நீங்களும் நிறைய கேள்வி வச்சிருக்கீங்க, நாங்களும் நிறைய கேள்வி வச்சிருக்கோம். நீங்க சிரிச்சா மாதிரி பதில சொன்னீங்கன்னா நாங்க சிரிச்ச மாதிரி கேள்விகளை கேட்போம். அப்ப நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாமா? போயிடலாம். மேலதாளத்தோட வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம், உங்க பேர் என்ன? மாலை வணக்கம். நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம். சண்முகசுந்தரம், உங்களுக்காக ஒரு கேள்வி இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம இந்தியாவின் தேசிய விலங்கு எது? இந்தியாவின் தேசிய விலங்கு புலி. புலி. சரி, கேள்வி அது இல்ல. அதாவது சமீபத்துலனா மார்ச் 9ஆம் தேதி இந்த வருடம் இந்தியாவின் 58வது புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட புலிகள் காப்பகம் எங்க இருக்கு? மத்திய பிரதேஷ் சிவா. மத்திய பிரதேசத்துல சிவா ஒரு புலிகள் காப்பகம். இல்ல, இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன். கொஞ்சம் கிட்ட நெருங்கிட்டீங்க. இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. மாநிலத்தை சரியா சொல்லிட்டீங்க, ஆனா அந்த ஊர் பேரை சரியா சொல்லலையே நீங்க. மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு. மத்திய பிரதேசத்துல தான் இருக்கு. அது எந்த இடத்துலன்னு சொல்லாட்டி கூட அந்த பூங்காவின் பேரை சொல்லிட்டீங்க அப்படின்னாலே நாங்க தெரிஞ்சுக்கணும். ஜிம்காப்பட்டா இதென்ன ஜோலி கேபிகே மாதிரி இருக்கு. சரி, நீங்க ஓரளவுக்கு முயற்சி பண்ணீங்க. அடுத்த வர நேயர் உங்களோட க்ளூவை வச்சு கண்டிப்பா விடைய சொல்லுங்க. இந்த பூங்காங்க அதுக்குள்ள பாத்துட்டீங்களா? மாதவ் தேசிய பூங்கா சிவபுரி மாவட்டத்துல இருக்கு. இத யார் அறிவிச்சாங்க அப்படின்னா, மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சராக இருக்கக்கூடிய பூபேந்தர் யாதவ் அவர்கள் தான் அறிவிச்சாங்க. சரி, இந்த புலிகள் காப்பகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னு தெரியுமா? தெரியல. 1959 நிறுவப்பட்டது. ஆனா மத்திய பிரதேசத்துல இது எத்தனாவது புலிகள் காப்பகம் அதாவது தெரியுங்களா? அதெல்லாம் சொல்ல முடியாது, போங்கன்னு கிளம்பிட்டாரு. அப்படிதான் ஏற்கனவே 8 இருந்தது, இது 9வது புலிகள் காப்பகமா. அங்கதான் நிறைய புலிகள் காப்பகம் இருக்கு. ரொம்ப நன்றிங்க. என்ன பாடல் கேட்கலாம்? கப்பலேறி போயாச்சு. நாளைக்கு நம்ம 79வது அவரோட நாட்டுப்பற்ற நம்ம பாடல் வழியா கேட்கலாம். நன்றிங்க.